ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டயர் 1 அதாவது ப்ரிலிம்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் வரும். டயர் 2ல் வந்து 45 கொஷின்ஸ் வரும். ஸோ டயர் 2ல் வந்து டயர் 1 விட அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க. டயர் 2க்கும் இங்கிலீஷில் வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் காமனாக இருக்க டவுட்ஸ்னால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும், இதெல்லாம் லாஸ்ட் சீஜியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ். ஃபஸ்ட்டு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சென்டென்ஸ் கரெக்ஷன், இப்படி இந்த டாபிக்ஸ்லாம் வரும். இதை வந்து நம்ம கிராமர் அப்புறம் வொக்காப்ஸ்னு பிரிக்கலாம். ஸ்பெல்லிங் கரெக்ஷன், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் வந்து வொக்காப்ஸ் பார்ட்டில் வரும். இது எல்லாமே வந்து கிராமர் பார்ட்டில் வரும். இதை தவிர கிளாஸ்டர்ஸ் அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம மொத்தமாக அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து மெயின்ஸ்க்கான சிலபஸ். ரொம்பலாம் மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. லெவல் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ப்ரிலிம்ஸ்னால் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியான கொஷின்ஸாக கேட்பாங்க. மெயின்ஸ்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் சிலபஸ் எல்லாம் சேம் தான். நீங்கள் மெயின்ஸ்க்குன்னு தனியாக இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா அதுவும் இல்லை. இந்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மெயின்ஸ்னு வந்தால். அப்புறம் எங்கே படிக்கணும், இதெல்லாம் இந்த புக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுது. பிளாக் புக்னு வொக்காப்ஸ்னு வரும்போது நான் பிளாக் புக் ஃபாலோ பண்ணேன். கிராமர்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்ஸ்னு இருக்கும், அது படிச்சுட்டு நான் இந்த நீத்து சிங்கோட பிளிங்க் டு பேரமவுண்ட் இந்த புக் நான் படிச்சிருந்தேன். இந்த புக் வந்து நமக்கு ஹிந்தியில் இருக்கும். அதனால் நான் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் படித்து இந்த புக் படித்தேன். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த பிளிங்க் டு பேரமவுண்ட் இந்த புக்கு வந்து ஹிந்தியில் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க, 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் இருக்குல்ல, அதை படிச்சுட்டு இந்த புக் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புக் கண்டிப்பாக புரியும். நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் நான் பிளாக் புக்னு வரும்போது நீங்கள் ஃபுல் புக்குமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படிங்க, அது கூடவே இடியம்ஸும் படிச்சுட்டு வாங்க. இது நீங்கள் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னு போங்க. இந்த 4 டாபிக் மட்டும் நீங்கள் வந்து பிளாக் புக்லேருந்து படித்தா போதும். மற்ற எந்த டாபிக் நீங்கள் அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை. மீதி கிராமர் பார்ட் வந்து பிளிங்க் டு பேரமவுண்ட் படிச்சுக்கோங்க. ஆனால் சில பேர் வந்து வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க கிராமருக்கு. எஸ்பி பக்ஷின்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கும் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த புக் தான் படிக்கணும், அந்த புக் தான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன். கிராமருக்கு சோர்ஸ் எது வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா கிராமர் ரூல்ஸ் வந்து எல்லாமே சேம் தான் எந்த புக் பார்த்து படித்தாலுமே. ஆனால் நான் இந்த பிளிங்க் டு பேரமவுண்ட் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த புக்கில் இருக்கிற டீச்சிங் மெத்தட் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இஃப் யூ ஆர் ஓகே வித் அதர் புக்ஸ்னாலுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் இந்த 2 புக் ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரன்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ்டு பேப்பர், செகண்ட் ஒன் பின்னாக்கலோடது. இந்த 2 புக்கில் ஏதாவது ஒரு புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எப்படி படிக்கிறது, இங்கிலீஷ் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து படிக்கிறது. ஃபஸ்ட்டு இங்கிலீஷை வந்து நம்ம 3 பார்ட்ஸாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வொக்காப், செகண்ட் பார்ட் கிராமர் அண்ட் தேர்ட் பார்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கிளாஸ் டெஸ்ட். இப்போ வொக்காப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணது பிளாக் புக் தான். ஃபஸ்ட்டு நான் பிகினராக என்ன பண்ணேன்னா, டேரெக்டாக சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாமல் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனும் இடியமும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கண்டிப்பாக டெய்லி மொத்தமாக நம்மளால் படிக்க முடியாது. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தால் தான் ஒரு 3 monthஸில் வந்து நம்ம வொக்காப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு நான் டெய்லி ஒரு 25 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் 25 இடியம்ஸாக படிச்சுட்டு வந்தேன். 1500 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 1500 இடியம்ஸ் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 25 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், 25 இடியம்ஸ்னு படிச்சுட்டு வந்தேன். இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து 2 டாப்பிக்கும் என்னால் முடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் சினானிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதே இப்போது வீக் டேஸில் நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறோன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்புறம் இடியம்ஸை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணேன். இப்போது நம்ம சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படித்த மாதிரியும் ஆச்சு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்புறம் இடியம்மை வந்து ரிவைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு.
இந்த சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸும் முடிச்சதுக்கப்புறம் நான் கிராமர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிராமர்னு பார்க்கும்போது நான் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன் அதில ஸ்டார்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் டைம்ல அவ்வளோ டைம் இல்ல கிராமர் ஃபுல்லா படிக்கிறதுக்கு. ஸோ 120 ரூல்ஸ் வந்து படிச்சுட்டு போனா ஏன்னா இந்த 120 ரூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அத படிச்சுட்டு போனா 2023 ப்ரிலிம்ஸ்ல நம்ம கொஞ்சம் கிராமர்லயும் மார்க் வாங்கலாம். அந்த தாட்ல தான் படிச்சுட்டு போனேன். ஆனா இது எனக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ் ஆச்சு. இந்த நீத்து சிங் புக் படிக்கும்போது ஏற்கனவே அந்த 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர் படிச்சதால, இந்த புக் வந்து ஹிந்தியில இருக்கும். ஸோ இந்த புக் படிக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது படிக்கிறதுக்கு. அந்த ரூல்ஸ் படிச்சதால இந்த புக் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அப்புறம் வொக்காப்ஸ் முடிச்சதுமே வொக்காப்ஸ் முடிச்சுட்டு நான் பிஒய்க்யூஸ் வந்து ட்ரை பண்ணேன். பிராக்டிஸ் பண்ணேன். இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ரிவிஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா, நம்ம ஒரு தடவ படிச்சுட்டு விட்டுட்டோம்னா, கண்டிப்பா நமக்கு எதுவுமே ஞாபகம் வராது. இப்ப நம்ம ஒரு தடவ படிச்சுட்டு விட்டுட்டோம்னா, நமக்கு ஞாபகம் வராது. இதுவே நம்ம அட்லீஸ்ட் 4 to 5 டைம்ஸ் ஆவது இங்கிலீஷ வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்றது ரொம்ப மஸ்ட். சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதும், நம்ம ஃபுல் ரிவிஷன் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டைம்ஸ் ஆவது இங்கிலீஷ்னு பொறுத்தவரை நம்ம கண்டிப்பா ஃபுல் ரிவிஷன் பண்ணியே ஆகணும். 3 to 4 மந்த்ஸ்லயே இங்கிலீஷ் சிலபஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். மத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ்ல வந்து சிலபஸ் வந்து கம்மி தான். ஸோ நீங்க இந்த ரிவிஷன் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க இங்கிலீஷ்க்கு வந்து டெய்லி நெறைய ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்க மீதி இருக்கிற டைம்ல மத்த சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது ஜிஎஸ், அப்புறம் மேத்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ் சிலபஸ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போதே இப்போ சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் இடியம்ஸ ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஏதாவது ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்குங்க இல்ல டெய்லியும். இல்ல வீக்கெண்ட்ஸ்ல முடிஞ்சா ரிவைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் சிலபஸையும் ரிவைஸ் பண்ணுங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மார்க் அட்டெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும். புதுசா அவ்வளோ கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வொக்காப்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டது தான் திருப்பி 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 கேட்பாங்க. ஸோ புதுசாலாம் எதுவும் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எவ்வளோ தரவு பண்றீங்களோ, அதாவது பேக் புக் சஜெஸ்ட் பண்ணல. அதில ஃபுல்லாவே வரதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வரும். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட வொக்காப்ஸ் தான் பிளாக் புக் ஃபுல்லாவே கம்பைல் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ வந்து தரவு பண்ணணும். அதுதான் திருப்பி திருப்பி கேட்பாங்க. இனிமே வர எக்ஸாம்ஸ்லயுமே. மார்க் அட்டெண்ட் பண்ணிட்டும் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்றீங்கன்னு அனலைஸ் பண்ணிட்டு, அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அடுத்து வர எக்ஸாம்ஸ்ல, அடுத்து எடுக்கிற மார்க்ஸ்ல வந்து ரிப்பீட் பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் வொக்காப்ஸ்லாம் எப்படி மெமரி பண்றது? ஏன்னா நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். மெமரி பண்ணி தான் ஆகணும். எப்படி அது மறந்து மறந்து போகுதுன்னுலாம் சொல்றீங்க. அது நான் என்ன பண்ணேன்னா, அதாவது நான் ஃபாலோ பண்ண டெக்னிக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வொக்காப்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நெறைய வேர்ட்ஸ் அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து நெறைய வேர்ட்ஸ் வந்து புதுசா தான் இருக்கும். புதுசா கேள்விப்படுற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்போ ஒரு பெர் டே 25 வொக்காப்ஸ் படிக்கிறேன்னா, அந்த இது பக்கத்திலேயே இப்போ எனக்கு எதுவுமே புரியாத, எனக்கு தெரியாத ஒரு நியூ வேர்டா வருதுன்னா, அது பக்கத்திலேயே நான் தமிழ் மீனிங் வந்து எழுதி வச்சுப்பேன். இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ். அதாவது என்னோடது. அதாவது இது வந்து நான் ஃபாலோ பண்ண நோட்ஸ். இப்போ புக்லயா இருக்கட்டும், இங்கிலீஷ் ஒரு வேர்ட் இருக்குன்னா, அது பக்கத்திலேயே அதோட தமிழ் மீனிங் வந்து எழுதி வச்சுப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரீடிங்ல நான் இப்படி பக்கத்திலேயே எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. திரும்பி எப்படியும் நம்ம 4 to 5 டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் குடுப்போம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது, அந்த இங்கிலீஷ் வேர்டும், அதோட தமிழ் மீனிங்கும் நம்ம சேர்த்து சேர்த்து ரீட் பண்றப்போ, இது வந்து நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ எக்ஸாம் அப்போ இதே மாதிரி நம்ம 4 to 5 டைம்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது, ஹோல் சிலபஸ் 4 to 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுவோம்ல. அப்படி ரிவைஸ் பண்ணும்போது, நமக்கு தெரியாமலே வந்து தானாவே நம்ம பிரெயின்ல வந்து அது ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்க்கு நம்ம போறோம்னா, இப்போ ஒரு வேர்ட் இருக்கு. எக்ஸோனரேட்ன்னு. எக்ஸோனரேட்னா விடுதலை பண்றது. ஸோ நான் ரிவைஸ் பண்ணும்போதோ, அல்லது படிக்கும்போதோ எக்ஸோனரேட்னா விடுதலை அப்படியே நான் சொல்லி சொல்லி படிக்கும்போது, அது வந்து என் பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ எக்ஸாம் போறோம். அதே வேர்ட் வருதுன்னா, இப்போ எக்ஸோனரேட்னா எனக்கு விடுதலைன்னு தெரியும். ஸோ சினானிம்ஸா இருக்கட்டும், ஆன்டனிம்ஸோ ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க.
அது கீழ இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸோனரேட்க்கான தமிழ் மீனிங் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் மீனிங் இருக்கிற இன்னொரு வேர்ட் இருக்கும்ல, அல்லது சேம் மீனிங் இருக்கிற இன்னொரு வேர்ட். என்ன கேட்குறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் படிச்சேன். இந்த மெத்தட் வந்து இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். கிளாஸ் டெஸ்ட் அப்புறம் இதுக்கு வந்து நீங்க வந்து டெய்லி அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இன்னையிலிருந்தே ஒரு நியூஸ் பேப்பரோ எடுத்துக்கோங்க, இல்ல ஏதாவது மேகசின் எடுத்துக்கோங்க. அதுல இருக்க ஒரே ஒரு எடிட்டோரியல், அதாவது ஒரு ஹாஃப் பேஜ் இருந்தா கூட ஓகே தான். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறீங்கன்னா, அதில எடிட்டோரியல்ங்கிறது மிடில் பேஜ்ல வரும். எந்த நியூஸ் பேப்பரா இருந்தாலும், எந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரா இருந்தாலும் மிடில் பேஜ்ல வந்து எடிட்டோரியல்ஸ் வரும். அந்த எடிட்டோரியல் ஏதாவது ஒரு எடிட்டோரியல் எடுத்துக்கோங்க. அத டெய்லி ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அப்புறம் நீங்க டெய்லி ரீட் பண்ண உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆயிடும். டைம் எடுக்கும். ஆனா, ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஸ்டார்ட் ஆயிடும். டெய்லி ரீட் பண்ணுங்க. இப்படி நீங்க டெய்லி ரீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்குள்ளவே. அதாவது உங்களுக்கு தெரியாமலேயே உங்க இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். டெய்லியும் ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுறாதீங்க. எக்ஸாம் வர டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த எடிட்டோரியல் ரீட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்புறம் கிளாஸ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் இப்படியே ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கிளாஸ் டெஸ்ட் அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அத வந்து சால்வ் பண்ணி பாருங்க. கிராமர பொறுத்தவரைக்கும் 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த புக் வந்து வசதியா இருக்கோ, பிளிங்க் டு பாரமவுண்டா இருக்கலாம், எஸ்பி பக்ஷியா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதாவது புக் வந்து கம்ஃபர்டபுளா இருந்தா அந்த புக் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கிராமர் பொறுத்தவரைக்கும். கிராமர் படிங்க. கிராமர் வந்து ஃபுல்லா படிச்சுட்டு பிவிக்யூ போங்க. கிராமர் வந்து எல்லா ரூல்ஸும் ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் இங்கிலீஷ் படிக்கிறது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களாலயும் படிக்க முடியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களால டெய்லி எவ்வளோ படிக்க முடியுதோ அவ்வளோ படிங்க. நீங்க வந்து இங்கிலீஷ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார் கூட டெய்லி ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மெத்தட்லாம் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, எனக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்னால இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் நல்ல ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது. அப்புறம் பிளாக் புக்கு அப்புறம் இந்த சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க வந்து படிக்கும்போதே கிராமரும் படிச்சிடுறீங்க, வொக்காப்ஸும் படிச்சிடுறீங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் சிலபஸ் யூ கேன் ஸ்பீக் வெல். கண்டிப்பா உங்களால பேசவும் முடியும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க போறதில்ல. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ன்னு பொறுத்தவரை. பேங்கிங் லெவல்ல கூட இருக்காது. கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க படிங்க. ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஈஸியா தான் இருக்கும். ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஜிஎஸ்க்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். பாய்.